சிஎம் ஆன பிறகு அந்த கோட் இதுக்கு மாறிட்டாரு. அது என்ன காரணம்? ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஃப்ரெண்ட் சர்க்கிளில்? அப்படிலாம் ஒரு காரணமும் இல்லை சார். அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், அவ்வளோதான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு சிஎம் அந்த மாதிரி வந்திருக்காங்களா? அவர் வராரு, அவ்வளோதாங்க. சஞ்சீவ் சார், இப்போ உங்க ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்போ மினிஸ்டரும் ஆகிட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நம்ம நிற்காம போயிட்டோமே, நம்ம மினிஸ்டர் ஆகாமல் போயிட்டோம்னு வருத்தம் இருக்கா? இல்லை சார், இல்லை சார். நான் அது கேட்கவும் இல்லை, நான் அந்த சைடு நான் போகவும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. ஸ்ரீநாத்துக்கு அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ப்ளஸ் அவர் தூத்துக்குடியில் தான் பிறந்தாரு வளர்ந்தாரு. ஸோ தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் அவர். ஸோ அவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவர் ஆக்சுவலாக ஸ்ரீநாத்தே ஆரம்பத்தில் வந்து வேற ஒருத்தங்களுக்காக தான் கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அது அவருக்கு வந்துச்சு. ஸோ அவர் வந்த வாய்ப்பை அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால அவர் கண்டினியூ பண்ணார். இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் வந்து மினிஸ்டர் ஆயிருக்கிறார். நீங்கள் விஜய் சார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை இதை பற்றி எலெக்ஷனில் நிற்கிறத பற்றி பேசியிருக்கீங்களா? அவர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக கேட்டிருக்காரு? இல்லை சார், ரெண்டுமே இல்லை சார். உங்களுக்கு வந்து திருச்சி கிழக்குலையோ இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பியோ பதவி கொடுத்தாரா அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிடுவீங்களா? நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா? இல்லை நீங்கள் வேறு யாராவது சிபாரிசு பண்ணுவீங்களா? சார், இது வந்து ஒரு டக்குன்னு பெரிய கேள்வியெல்லாம் கேட்டீங்க சார். இல்லை, இது வந்து அது அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது சார். இப்போ நான் அதை பற்றி நீங்கள் சொல்லி தான் தெரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா. நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை சார். அந்த நேரம் வரும்போது பார்ப்போம் சார். சஞ்சய் சார், இப்போ விஜய் சார் வராத ஈவெண்ட் எல்லாம் வந்து இனிமேல் உங்களை பார்க்கலாமா? ஐயோ, யார் அந்த பெரிய மனுஷன்? என்ன ஒரேடியா 35 வருஷம் நட்பையே க்ளோஸ் பண்ணுவீங்க போல இருக்குதே. இல்லை சார், அது நட்புக்காக சொல்கிறேன் சார். விஜய் சார் வராத ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் நம்ம போக முடியாதுங்க. அவர் வேற. என்னன்னா, என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு. அது வந்து அவர் போகாத ஈவெண்ட்டுக்கு சரி இவரை கூப்பிடுங்க சார், பெரிய வார்த்தைலாம் சார், நட்பு க்ளோஸ் ஆகிடும் சார், சும்மா இருங்க. என்னை கூப்பிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் போவேன், அவ்வளோதான். நன்றி.